அன்னை மரியாள் இந்த உலக மாந்தர் மீது பரிவு கொள்பவள், ஒவ்வொருவரின் தேவையை அறிந்து சரி செய்பவள், வாழ்வின் வழியை பிறருக்கு கொடுப்பவள். இந்த உன்னதமான பண்பினால் கடவுள் அன்னை மரியாவை தேடி வருகின்றார். கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்கின்றார். இதனுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்றால், என்னை விட்டு எங்கே சென்றாய் என்பதுதான் அர்த்தம். ஒரு நொடி கூட நம்மை விட்டு விலகாதவர், ஒரு நொடி நாம் கடவுளை விட்டு பிரிந்தாலும் அதை உணரக்கூடிய ஆற்றல் படைத்தவர் நம் இறைவன். அவருடைய படைப்பால் படைக்கப்பட்ட நம்மை ஒருபோதும் கண் கலங்க விட மாட்டார். நம்மை தேடி வருவார். கடவுள் உலகத்தை மீட்க தேடி வந்தார். யாரை தேடி வந்தார்? அன்னை மரியாவை தேடி வந்தார். பாவத்திலிருந்து உலகை வெல்ல தேடி வந்தார். மனிதர்களுக்கு மீட்பை கொடுக்க தேடி வந்தார். அவர் தேடிய மனிதர்களில் மாணிக்க வைரக்கல் அன்னை மரியாள். இந்த உலகில் பாவம் என்ற இருளில் வாழ்ந்தாலும் தன்னுடைய நல்ல பண்புகளால், நல்ல செயல்களால் உலகை இன்றும் மாற்றிக் கொண்டிருப்பவர் நம் அன்னை மரியாள். திராட்சை ரசத்தின் குறையை போக்கி அங்குள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்த அன்னை மரியாள் இன்று நம் வாழ்வில் ஏற்படுகின்ற குறைகள், கவலைகள் அனைத்தையும் போக்கி நம்மை ஒவ்வொரு நாளும் அன்பு என்னும் பாசத்தால் அரவணைக்கின்றார். அன்னை மரியாவை தினமும் நினைவு கூறுகின்ற நாம் அன்னை மரியாவின் பண்பு நலன்களை கடைபிடிக்க மறக்கின்றோம். அன்னை மரியாள் கடைபிடித்த பண்பு நலன்கள் அன்றாட வாழ்வில் நாம் பார்க்கின்ற ஒன்றுதான். அடுத்தவருக்கு உதவி செய்தல், நல்லதை செய்தல், நல்லதை பேசுதல், இறைவனுக்காக சில தியாகங்கள் செய்தல். இதை நாம் தினமும் செய்யும் போது அன்னை மரியாவின் பிரசன்னத்தை நாம் தாங்கியிருப்போம். அன்னை மரியாள் நம்முடைய உள்ளத்திலே என்றும் கொடை கொள்வாள். ஆமன் வாழ்ந்தவர்களே, அன்னை மரியாள் சந்தித்த துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறியதற்கு காரணம் அவர் மேற்கொண்ட லட்சியம். நம்முடைய வாழ்வில் நாம் எப்படிப்பட்ட லட்சியத்தோடு வாழ்கிறோம்? அந்த லட்சியத்திற்காக நாம் எப்படிப்பட்ட தியாகங்களை, முயற்சிகளை எடுக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அன்னை மரியாவின் லட்சியம் மீட்பு திட்டத்திற்கு உதவியது. அதே போல நம்முடைய லட்சியம் பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிட அன்னை மரியாவின் ஆற்றலை நிறைவாக நாம் பெற்றிட தொடர்ந்து பயணிப்போம். அன்னை மரியாவின் அன்பும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக.